ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் லேர்ன் ஃபிசியோ வித் சலோமி. நம்ம இன்னைக்கு என்ன வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பெக்குலாரிட்டிஸ் ஆஃப் கிளாவிக்கல் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் கிளாவிக்கலை பற்றியான ஃபுல் அனட்டமி ஆஸ்டியாலஜியை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசியிருப்போம். அண்ட் அதோட 3Dயாக கிளாவிக்கலோட போனை காமிச்சு அண்ட் அந்த இதில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் நம்ம டீட்டெயிலாக பேசியிருப்போம். இன்கேஸ் நீங்கள் அந்த வீடியோவில் பார்க்க அப்படின்னா அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. ஸோ தட் இந்த பெக்குலாரிட்டிஸ் ஆஃப் கிளாவிக்கல் நல்லாவே புரியும். ஓகே, இப்போ நம்ம பெக்குலாரிட்டிஸ் ஆஃப் கிளாவிக்கல் பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, பெக்குலாரிட்டிஸ் ஆஃப் கிளாவிக்கல் அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, நார்மலாக நம்ம பாடியில் நிறைய போன்ஸ் இருக்கு. அந்த போனெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்த கிளாவிக்கலுக்குன்னு ஒரு தனியாக ஒரு சில ஃபீச்சர்ஸ் இருக்கு. ஏன் கிளாவிக்கலுக்கு இந்த மாதிரி ஒரு தனியாக இவ்வளோ ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னா, பை க்ரியேஷன், அதாவது அது ஆசிஃபை ஆனதுலேருந்து அதுக்கப்புறம் இது லொக்கேட் ஆகிருக்கிறதுலேருந்து ஒவ்வொரு இதுலேயும் பார்த்தோம் அப்படின்னா இந்த கிளாவிக்கல் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு போன். ஸோ தட் மற்ற போனை கம்பேர் பண்ணும்போது இந்த போனுக்கு பெக்குலாரிட்டிஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் ஒரு சில பாயிண்ட் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம என்னென்ன அப்படிங்கிறத லிஸ்ட் அவுட் பண்ணலாம். மொத்தமாக 7 பெக்குலாரிட்டிஸ் இருக்குது. இதில் ஃபர்ஸ்ட் லைம் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா, ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன அப்படின்னா, இது நான் ஆல்ரெடி கிளாவிக்கல் ஆஸ்டியாலஜியில் சொல்லியிருப்பேன். இது ஒரு லாங் போன்னு. அதாவது லாங் போன் எல்லாமே நம்ம பாடியில் எப்படி லொக்கேட் ஆகிருக்கும் அப்படின்னா வேர்ட்டிக்கலாக லொக்கேட் ஆகிருக்கும். ஓகேவா, ஆனால் இந்த கிளாவிக்கலுமே ஒரு லாங் போன் தான். ஆனால் இந்த லாங் போன் வேர்ட்டிக்கல் லொக்கேட் ஆகாமல் ஹரிசாண்டலாக லொக்கேட் ஆகிருக்கும். ஓகேவா, ஸோ தட் நம்ம பாடியில் இருக்கிற ஒரே ஒரு லாங் போன் ஹரிசாண்டல் லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னா அது கிளாவிக்கல் மட்டும்தான். அது ஃபர்ஸ்ட் பெக்குலாரிட்டி. அண்ட் செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா, இது சப்குடினியஸ் த்ரோட். சப்குடினியஸ் த்ரோட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, சப்குடினியஸ் ஃபேட்டுக்கு டைரக்டாக கீழே இருக்கும். ஸோ தட் நம்மளால் த்ரோட் போன், அதாவது மீடியல் எண்ட்லேருந்து லேட்டர் எண்ட் வரைக்கும் த்ரோட் நம்மளால் பால்பேட் பண்ண முடியும். நம்ம டச் பண்ண முடியும். ஓகேவா, இப்போ நார்மலாக நமக்கு கிளாவிக்கலுமே இருக்கு. இப்போ இந்த கிளாவிக்கலை நீங்கள் டச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டர்னம்லேருந்து ஆரம்பித்து அக்ரோமியம் ப்ராசஸ் வரைக்கும், அது அந்த அக்ரோமியோ கிளாவிக்குலர் ஜாயிண்ட் வரைக்கும் நம்மளால் பால்பேட் பண்ண முடியும். ஸோ இது சப்குடினியஸ் த்ரோட் செகண்ட் பாயிண்ட். அண்ட் தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, நம்ம பாடியிலே ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆகிற போன் என்ன அப்படின்னா அந்த கிளாவிக்கல் தான். ஸோ தட் ஃபர்ஸ்ட் போன் டு ஸ்டார்ட் ஆசிஃபை. ஆசிஃபை அப்படின்னா ஒரு நியூ போன் ஃபார்மேஷன் இருக்குவா. போன் ஃபார்மேஷன் ப்ராசஸ் தான் நம்ம ஆசிஃபைன்னு சொல்லுவோம். ஆசிஃபிகேஷன்லாம் ஆசிஃபைங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ தட் ஃபர்ஸ்ட் நம்ம பாடியிலே ஃபர்ஸ்ட் ப்ரொடியூஸ் ஆகிற போனுமே இந்த கிளாவிக்கல் தான். அண்ட் அதுக்கடுத்து என்ன அப்படின்னா, இது என்ன அப்படின்னா, இப்போ ஆசிஃபிகேஷன்லேயே நமக்கு ரெண்டு இருக்கு. ஓகேவா, ஒன்று என்ன அப்படின்னா எண்டோகாண்ட்ரல் ஆசிஃபிகேஷன், இன்னொன்று என்ன அப்படின்னா மெம்பரனஸ் ஆசிஃபிகேஷன். ஓகேவா, இந்த எண்டோகாண்ட்ரல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நார்மலாக நம்ம பாடியில் எல்லா போனுமே இந்த எண்டோகாண்ட்ரல் ஆசிஃபிகேஷன் தான் நடக்கும். அதாவது ஹைலைன் கார்டிலேஜ்லேருந்து அந்த போனி டிஷ்யூ ஃபார்ம் ஆகும். ஓகேவா, அதுதான் எண்டோகாண்ட்ரல் ஆசிஃபிகேஷன். ஆனால் இந்த கிளாவிக்கல் மட்டும் என்ன அப்படின்னா மெம்பரனஸ் ஆசிஃபிகேஷனில் நடக்கும். ஓகேவா, இட் இஸ் ஒன்லி லாங் போன். லாங் போன்லேயே ஒரே ஒரு லாங் போன் விச் இஸ் ஆசிஃபை ஃப்ரம் மெம்பரன்ஸ். மெம்பரேன் ஆசிஃபிகேஷன், அதாவது மெம்பரேனஸ்லேருந்து இது இந்த போன் ஃபார்ம் ஆகும். ஓகேவா, இந்த மெம்பரேன் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா நமக்கு கனெக்டிவ் டிஷ்யூலேருந்து நமக்கு ப்ரொடியூஸ் ஆகும். இந்த போன் கனெக்டிவ் டிஷ்யூலேருந்து ப்ரொடியூஸ் ஆகும். நார்மலாக உள்ள எண்டோகாண்ட்ரல் ஆசிஃபிகேஷன் இல்லாமல் இது மெம்பரனஸ் ஆசிஃபிகேஷன் நடக்கும். ஓகேவா, அந்த கிளாவிக்கல் இது ஒன் ஆஃப் த பெக்குலாரிட்டிஸ். அப்புறம் மெம்பரனஸ்ல வேற என்னென்ன போன் அப்படின்னா ஸ்கல்லுமே இந்த மெம்பரனஸ் ஆசிஃபிகேஷன் தான். ஸோ தட் ஸ்கல் அண்ட் கிளாவிக்கல் ரெண்டுமே மெம்பரனஸ் ஆசிஃபிகேஷன்ல நடக்கும். ஓகேவா, இது ஒன் ஆஃப் த பெக்குலாரிட்டிஸ். அண்ட் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, இட் இஸ் ஒன்லி லாங் போன். இட் ஹஸ் டூ பிரைமரி சென்டர்ஸ் ஃபார் ஆசிஃபிகேஷன். நார்மலாக ஒரு போனை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த போனுக்கு ஃபார்ம் ஆகுறதுக்கு நமக்கு பிரைமரி சென்டர் செகண்டரி சென்டர் ரெண்டு இருக்கு. ஓகேவா, இந்த பிரைமரி சென்டர் தான் நார்மலாக போன் ஃபார்ம் ஆகிறதுக்கே ஹெல்ப் பண்ணும். ஸோ தட் எல்லா போன்லுமே நமக்கு ஒரே ஒரு பிரைமரி சென்டர் மட்டும் தான் இருக்கும். ஆனால் அந்த கிளாவிக்கல்ல மட்டும் எத்தனை பிரைமரி சென்டர் இருக்குது அப்படின்னா 2 பிரைமரி சென்டர் இதில் இருக்கு. ஓகேவா, இதில் 2 பிரைமரி சென்டர் இருக்கனால இது அனதர் பெக்குலாரிட்டிஸ். அதுக்கடுத்த பெக்குலாரிட்டிஸ்ல இருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா தெர் இஸ் நோ மெடுலரி கேவிட்டி. மெடுலரி கேவிட்டி இந்த கிளாவிக்கல்ல கிடையவே கிடையாது. மெடுலரி கேவிட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நார்மலாக
நம்ம இப்போ ஒரு போனை வந்துட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்படி போனை வந்து நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த போனுக்குள்ளே வந்து நமக்கு மெடுலரி கேவிட்டி வந்துட்டு இருக்கும். இந்த மெடுலரி கேவிட்டிக்குள்ளே தான் நமக்கு போன் மேரை வந்துட்டு இருக்கும். ஓகேவா, ஷாஃப்டில் வந்து ஃபுல்லாகவே மெடுலரி கேவிட்டி இருக்கும். இந்த மெடுலரி கேவிட்டிக்குள்ளே தான் நமக்கு வந்து போன் மேரை வந்துட்டு இருக்கும். அண்ட் இந்த மெடுலரி கேவிட்டி வந்து ஷாஃப்டில் மட்டும் தான் இருக்கும். இந்த கிளாவிக்கலில் வந்துட்டு இந்த மெடுலரி கேவிட்டியே இருக்காது. இந்த மெடுலரி கேவிட்டியே இந்த கிளாவிக்கல் வந்து ப்ரெசென்ட் வந்து ஆயிருக்காது. ஓகேவா, இது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு பெக்குலாரிட்டிஸ். அண்ட் அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா இந்த போன் வந்து அக்கேஷ்னலி வந்து எப்பயாவது வந்துட்டு இட் இஸ் பியர்ஸ்ட் பை அன் மிடில் சுப்ரா கிளாவிகுலர் நர்வ். மிடில் சுப்ரா கிளாவிகுலர் நர்வ் அப்படிங்கிற ஒரு நர்வ் வந்து எப்பயாவது இந்த கிளாவிக்கலை வந்து பியர்ஸ் வந்து பண்ணும். ஓகேவா, சோதர் வந்து இது எல்லாமே இதோட இண்டிவிஜுவலான பெக்குலாரிட்டிஸ். இந்த பெக்குலாரிட்டிஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் வந்து மற்ற போனுக்கும் இதுக்கும் வந்துட்டு உங்களுக்கு என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறது வந்து தெரியும். ஏன்னா மற்ற போனில் வந்துட்டு ஆசிஃபிகேஷன் வேறு மாதிரி இருக்கும், சென்டர் வேறு மாதிரி இருக்கும், அண்ட் ஒவ்வொரு ஸ்ட்ரக்சருமே வேறு வேறு மாதிரி வந்துட்டு இருக்கும். அண்ட் இதில் வந்துட்டு ஃபுல்லாகவே இந்த மெடுலரி கேவிட்டி இருக்காது. அந்த மாதிரி வந்துட்டு நிறையா இதோட பெக்குலாரிட்டிஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம ரிவைஸ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இட் இஸ் அ ஒன்லி லாங் போன். மற்ற லாங் போனை கம்பேர் பண்ணும்போது இது ஒன்லி லாங் போன் விச் லைஸ் ஹரிசாண்டலி. ஓகேவா, அண்ட் அதுக்கப்புறம் வந்து நம்ம சப்குட்டினஸாக நம்ம வந்து பால்பேட் வந்து பண்ண முடியும். அண்ட் அதுக்கடுத்து நம்ம பாடியிலே ஃபர்ஸ்ட் ஆசிஃபை ஆகிற போன் என்ன அப்படின்னா இந்த கிளாவிக்கல் தான். அண்ட் அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா இட் இஸ் அ ஒன்லி லாங் போன் விச் இஸ் ஆசிஃபை ஃப்ரம் மெம்பரேன்லேருந்து ஆசிஃபை ஆகுறது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா கிளாவிக்கலுக்கு மட்டும் 2 பிரைமரி சென்டர் வந்துட்டு இருக்கு. இதுல மெடுலரி கேவிட்டியே வந்து கிடையாது. ஓகேவா, அண்ட் 7th பாயிண்ட் வந்து விச் இஸ் அக்கேஷனலி பியர்ஸ்ட் பை சுப்ரா கிளாவிகுலர் நர்வ், மிடில் சுப்ரா கிளாவிகுலர் நர்வ். ஓகேவா, ஸோ அதை நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்து வந்தாச்சு. அண்ட் அடுத்த வீடியோவில் நம்ம ஸ்கேப்புலோட அனாட்டமி வந்து 3Dல வந்து பார்க்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் நம்ம சேனலுமே வந்துட்டு அடுத்தவங்களுக்கு ஃபாலோ பண்ணுங்க. ஸோ தட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுமே வந்து யாராவது கஷ்டப்படுறாங்க, அனாட்டமி படிக்கிறது கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக வந்துட்டு இருக்கும். தேங்க்யூ. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.